அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூருக்கு விஜய் போனப்போ நம்ம கண்டெடுத்த சில அணில்களை நம்ம இப்போ தூக்கிட்டு வந்திருக்கோம், பொறிச்சு வறுக்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற அணில் ரொம்ப ரொம்ப விசித்திரமான அணில். இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம், அப்படிப்பட்ட அணில். அந்த அணில் என்ன பண்ணிச்சுன்றதை நான் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த காணொலியை நீங்களே பார்த்துருங்க மக்களே. என்ன நினைக்கிறீங்க? ஏதோ வாந்தி வருது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை, சாவ போகிறான். கழுத்தை அவனே நெரிச்சிக்கிட்டு சாவ ட்ரை பண்ணுறான். ஐயோயோ விசித்திரமாக இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். ஏற்கனவே ஒரு காவலர் ஒருத்தருடைய கையை வந்து அப்படின்லாம் கடிச்சு வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்க, கழுத்தை நெரிச்சிக்கிட்டு செத்துருவேன், என்னை உள்ளே விடலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோயோ எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஐயாமார்களே, கடிச்சு வச்சிட போகிறான், ஏதாவது பண்ணிடுவானுங்க. இவனுங்க கிட்டலாம் எப்படி வந்து நிற்கிறீங்க? ஐயோ பாருங்களேன், கழுத்து அப்படியே பிடிச்சிட்டு என்ன இல்லாமல் பண்ணுறான் பாருங்களேன். ஐயோ வெறி பிடிச்ச மிருகங்களாக இருக்கானுங்க, சோம்பி கூட்டமாக இருக்கானுங்க. உண்மையாகவே சோம்பி கூட்டங்க இவனுங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், இது ஒரு கட்சி கூட்டமா இல்லை சைக்கோக்கள் ஒன்று கூடும் கூட்டமா? எல்லா சைக்கோக்களும் வந்து சேர்ந்துருக்கானுங்க. இங்கே விதவிதமான சைக்கோக்களை எல்லாம் பார்க்க முடியுதுங்க. இப்படிப்பட்டவனுங்களெல்லாம் நம்ம வாழ்நாளிலே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. மனநல மருத்துவமனையில் வேணால் பார்க்கலாம், ஆனால் நம்ம அங்கே உள்ளெல்லாம் பெருசாக 90% ஆஃப் தி பீப்புள் நம்ம போயிருக்க மாட்டோம். பார்த்துக்கோங்க, மனநல மருத்துவமனையில் இருக்கிறவங்க இப்படி தான் இருந்துப்பாங்க. ஏங்க உண்மையாலுமேங்க நார்மலாக இருக்கிறவங்க யாராவது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? மனநலம் பாதிக்கப்பட்டவன் தானே இப்படி இருக்க முடியும். தாவே காண்ற கட்சி முழுக்க மனநலம் பாதிக்கப்பட்டவனுங்களாக தான் இருக்கானுங்க. இந்த சைக்கோக்களை எல்லாம் தொண்டர் கூட்டமாக வச்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் கனவுல இருக்கிறார் தளபதி. அவர் இவனுங்க எல்லாரையும் பிச்சு தின்ற மாதிரி அவர் பெரிய சைக்கோவாச்சே. ஐயோ நம்ம யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறோம்? ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க ஐயா. நீங்கள் நிறைய திட்டங்கள் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, இந்த ஒன்று தயவு செஞ்சு பண்ணுங்களேன். தமிழ்நாட்டில் இந்த தாவே காண்ற கட்சி ஆரம்பித்ததுனால எத்தனை பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்கன்றது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனால் காப்பகத்துடன் கூடிய மனநல மருத்துவமனை தயவு செஞ்சு நீங்கள் வந்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன் ஐயா. ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாம் இவனுங்களை சேர்க்க முடியாது. தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணி எதையாவது பண்ணுங்க. பொதுமக்களாகிய எங்களுக்கும் பயமா இருக்கு, காவல்துறையினருக்கே சேஃப்டி இல்லை, இவனுங்களால கடிச்சு வைக்கிறானுங்க, கழுத்து நெரிக்கிறானுங்க, என்னெல்லாமோ பண்றானுங்க ஐயா. பார்க்கவே பயமா இருக்கு ஐயா. இந்த சைக்கோவை எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வைக்காம இந்த சைக்கோவுடைய குடும்பத்தினர் எதுக்கு அவுத்து விட்டுருக்காங்க? எனக்கு என்னமோ விஜய் தான் மாறு வேஷத்துல வந்திருக்காரோ அப்படின்னு தோணுதுங்க. என்ன விஜய் அவர்களே, பஸ் மேலே ஏறி நின்று நடிக்க சொன்னா இங்கே மேக்கப் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வெளியில வந்து நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சினிமாவில் நடிச்சிருக்கலாம் இல்லையா இந்த நடிப்பை? அதை விட்டுட்டு இப்படி வந்து உங்கள் கட்சி கூட்டம்னு ஆரம்பித்து நீங்களே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்படிப்பட்ட சைக்கோக்கள்லாம் இருக்கானுங்களே, இவனுங்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுவானுங்க? கரெக்டாக அழுத்துவானுங்களா? ஓட்டு போடுறத கூட விடுங்களேன், தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு உண்மையாலுமே தூக்கு மாட்டி செத்தாலும் செத்துருவானுங்க. இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி செஞ்ச உடனே மண்டையிலே பலாரணும்னு போடு, வெளியே போடா அப்படின்னு அனுப்பி விட்டுருந்துருக்கணும். அவனுடைய தற்கொலை முயற்சியை இருந்து தடுக்கிறது மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆஃபீஸர். ஆனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சாலும் ஐயோயோ ஒடுக்குறாங்க, ஐயோயோ அப்படின்னு கிடந்து கதர்வானுங்க. விஜய் கிட்ட இருந்து உடனே ஒரு அறிக்கை வந்திருக்கும், இது பாசிச திமுக அரசு எங்கள் தொண்டர்களை அடிக்கிறார்கள், ஒடுக்குகிறார்கள் பாருங்கள் அப்படின்ட்டு வந்திருக்கோம். எதுக்கு? நம்ம சும்மா சொன்னாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது, ஆக்சுவலி பண்ணவும் கூடாது. சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு, நமக்கு ஆதங்கத்தில் வெளியே வர்ற வார்த்தைகள். சரி விடுங்க. எல்லாரும் ஒரு மார்க்கமாக இருக்கானுங்க. வீட்டிலலாம் தாவேகாரங்க இருக்காங்கன்னா தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு விஜய் ரசிகன் உங்கள் வீட்டில் இருந்து உங்ககிட்ட வந்து கேட்குறான், விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டானா ஆமாம் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா? யாரும் மறுத்துறாதீங்க. இல்லைன்னா தூங்குறப்போ பாறாக்கல்ல தூக்கி தலையில் போட்டுருவாங்க. கவனமாக இருங்க. ஒரு மாதிரியாக இருக்கானுங்க. அவங்க வந்து ஏதாவது சமைச்செல்லாம் தராங்க, ஒரு பையனோ பொண்ணோ ஏதோ சமைச்சு தராங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகையாவோ விஜய் ரசிகனோன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த சாப்பாட்டை வந்து அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நான் சும்மா சொல்லலை, விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு சொல்ல நினச்சிக்காய்ங்க, உண்மையாகவே சொல்கிறேங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ, ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. எங்க வீட்ல எவுத்த வீட்ல ஒரு கிளவி இருக்கு, போட்டு தள்ளணும் அதை. ஆனா அந்த கிளவிய விடவே கூடாதுண்ணா. சிஎம் ஆகுறாரு, அது வீட்டுலாமா வச்சு சதற விடுறானா. இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். வேற யாருமே இல்ல. இத்தனை வருஷம் 4 வருஷம் கிடைக்காது. இந்த வீரமங்கையுடைய பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பாட்டி யாரோ இருக்காங்க போல, அவங்களையெல்லாம் கொல்லணும், வெடிகுண்டு வச்சு தகர்க்கணும் அப்படின்லாம் இந்த பெண் வந்து சொல்றாங்க. யார் இந்த பாட்டி? தயவு செஞ்சு என்னன்னு பார்த்து எடுத்து கொஞ்சம் அந்த பாட்டியை காப்பாத்துங்க.
தமிழ்நாட்டை என்ன ஒரு நிலைக்கு வந்து இழுத்துக்கிட்டு போறானுங்க இந்த தற்குறிகள். ஐயோயோ, அதுல இந்த தற்குறி சொல்லுது ஸ்டாலின் வந்து சங்கீதாவை கரெக்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்காரு காசுலாம் அப்படின்னு சொல்லுது. முதலமைச்சர் வந்து சங்கீதா ஒரு அண்ணின்னு கூட பார்க்காம ஐயோ என்னெல்லாம் பேசுதுங்க பாருங்களேன். ஸ்டாலின் வந்து கரெக்ட் பண்ணார். அவருக்கு ஒரு வேலை இல்லையா? அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அவரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவர் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்குது பாருங்க இந்த வாண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு பார்த்தீங்களா. முன்னாடி நீங்க பார்த்த காணொலியில பார்த்த தற்குறி மாதிரி இந்த தற்குறி இருக்காது. அடுத்தது நம்ம பார்க்குற தற்குறி இது மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற தற்குறி உண்மையாவே நான் சொன்ன மாதிரி இந்த தற்குறி மாதிரி இருக்காது. அது வேற மாதிரி ஒரு தற்குறி. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். Meanwhile, நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஒன்று அந்த பக்கம் நெல், இல்லைனா இந்த பக்கம் நெல். ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு இருந்தானா லாரியில் அடிபட்டு தான். சைமன் செபாஸ்டியன் முன்னாடியெல்லாம் விஜய் என் தம்பி அப்படின்னு சொல்கிறப்போலாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சு. இப்போ தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு புரியுது. ரெண்டு பேருக்கு தான் இங்கே போட்டியே. ஒன்று சைமன் செபாஸ்டியன், இன்னொன்று தற்குறி விஜய். மாற்றி பேசுறதுல யார் மாஸ் அப்படின்றதுல இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. அடே என்னடா சீட் பெல்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? விஜய் மாதிரி ஒரு போட்டோ கார்ட்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுக்கு சீட் பெல்ட் போட்டிருக்கானுங்க. இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றானுங்க. ஆனா விஜய்க்கு பின்னாடி போறப்ப மட்டும் காருக்கு மேலே ஏறி உட்கார்றது, சீட் பெல்ட் போடுறது கிடையாது, ஹெல்மெட் போடுறது கிடையாது, எதுவும் கிடையாது. விஜயோட போட்டோவுக்கு சீட் பெல்ட் போட்டு வச்சிருக்கானுங்க தற்குறிகள். என்னங்கடா இது? காரே ஒரு மாதிரி கோமாளித்தனமா மஞ்சள் கலர்ல மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோன்ற போய் மஞ்சள் கலர்ல அலங்கரிச்சு வச்சு கோமாளித்தனமா இருக்கு பார்க்கவே. சை, இப்படி ஒரு போட்டோவை பக்கத்துல வச்ச உடனே விஜய் என்ன நம்ம பக்கத்துல கூடவே டிராவல் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டுவானுங்க போல. கரெக்டான சின்னம் தான் போங்க, மடக்கு ஊதி சின்னம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இவங்க வந்து டிஎம்கே வந்து உள்ள போயிட்டு தேர்ட் பர்சன் உள்ள போக கூடாதுல ஒரு லைஃப்குள்ள. அரசியல் ஏதாவது பேசி விஜய் வந்து டவுன் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்கிறது விஜயோடைய மனைவி. வழக்கு இருக்கிறதும் நீதிமன்றத்தில். இந்த ரெண்டுலையுமே திமுகவுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இதில் திமுக எங்கேருந்து வந்துச்சு? விஜயன்ற நபருக்கு ஒரு சின்ன குண்டூசி குத்தி ரத்தம் வந்தால் கூட அதுக்கு காரணம் திமுக தான் சொல்லி அந்த தற்குறிகள்லாம் நம்புகிற அளவுக்கு அந்த தற்குறிகளை எல்லாம் ட்ரெயின் பண்ணி நம்ப வச்சிருக்கிறான் இந்த தற்குறி விஜய். சரி மக்களே, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க.